ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக. இந்த பரிசுத்த நாளுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு தாமே தேவன் தாமே நம்மளுடைய தேவசனங்களை துதித்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை பாடி துதிக்க கர்த்தர் நாட்கள் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்டில் தேவசனையாகவும் தேவனை தொடர்பு கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்து கர்த்தர் நாட்டில் நிறைய அடியாளுக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோட சில அடியாளுக்கு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தேவன் தந்திருக்கார். கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்போ நம்ம கையில் வேதாந்தத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுத்த வானமனை நாம் புசித்து நாம் ஆவிக்குள்ளாக பலப்படுவோமாக. இந்நாளுக்கு கூட நாம் கர்த்தருடைய நீதியின் வலக்கரத்தை குறித்து தியானிக்கிற ஒரு நேரமாக காணப்படுகிறது சொல்லி ஆவியான உணர்த்தி கொடுத்தார். அவருடைய நீதியின் வலக்கரத்தை குறித்து நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். நன்றி செலுத்துகிறேன். பசுதாவியாக ஒரு காரியத்தை இடைப்பட்ட வைக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். நாளுக்கும் கூட அதுக்கான வேத பகுதியை வாசித்து நாம் நம் ஆவிக்குள்ளாக பலப்படுவோமாக. அதாவது எஸ்ஐ 41 அதிகாரம் 10 கடைசி வரைக்கும் உள்ள வேத பகுதி வாசமானால் வேத பாடமாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சில சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த பிரகாரமாக இந்நாட்டும் கூட எஸ்ஐ 41 அதிகாரம் 10 உள்ள வேத பகுதியிலுடைய ஒரு வேத பாடத்தையும் மற்றும் அதில் சத்தியத்தை அறிந்து கொள்ள பசுத்தாய் நமக்கு உதவி செய்வராக, அது தானிக்க குருவாக நமக்கு உதவி செய்வதாக. வாசிக்கலாம். முதல் தலைப்பசனமாக வாசிக்கலாம். ஏசியா 41 அதிகாரம் 10 வசனத்தோடு வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இங்கே கர்த்தர் தம்முடைய சீடர்களை, அதாவது தம்முடைய ஊழியக்காரனை, அதாவது தம்மை நம்பினோரை கர்த்தர் வலதுகரம் பிடித்து சொன்ன காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அவர்கள் வலதுகரம் பிடித்து சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே கர்த்தருடைய நீதி வலதுகரம் நம்ம தாங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். திகைக்க வேண்டாம், நான் உன் தேவன் தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பின்பு உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நான் உன் ஹெல்ப்பராக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். மூணாவது பாயிண்டிங் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் நான் கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் தேவன் என்று சொல்லி முதலாவது பாயிண்ட் பார்க்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது காரியத்திலே என் நீதி வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, இங்கே உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. வலதுகரம் என்னுடைய நீதி வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. இதே வேதவசனத்தில் 13 வசனம் வாசிங்க. 13 12 கூட வாசிங்க. இல்லை சாரி 13 வாசிங்க. இப்போ நம்முடைய வலது அவருடைய நீதி வழக்கம் நம்முடைய வலது கையை செய்து பிடித்ததாக இருக்கிறது. நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்றது பார்த்து பார்க்கிறோம். ஒரு 4 காரியங்கள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, என்னுடைய நீதி வலதுகரத்தால் தாங்குவேன். நாலாவது, உன்னுடைய வலதுகரத்தை பிடித்து கொண்டு நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, இங்கே 4வது நம்முடைய வலதுகரத்தை பிடிக்கிறத பார்க்கிறோம். 5வது என்னன்னா, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்குறேன். 5 காரியங்களை இங்கே கர்த்தர் நம்ம செய்ய போகிறதை காண்பிக்கிறார். இந்த 5 காரியங்கள் ஏதாவது குறித்து உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த 5 காரியங்கள், தேவன் இந்த காரியத்தை 5 காரியம் செய்து கொடுத்து ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? எஸ்டர் ஞாபகம் வருதா? அவர் கூட இருக்கிறது சொல்கிறதும், துணையாக நிற்க சொல்கிறதும், வலதுகரத்தை பிடிக்கிறதும், அவருடைய வலதுகரத்தை நம்ம தாங்குறதும், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணி சொல்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்து ஞாபகம் வருதா? என்ன ஞாபகம் வரும்? இந்த மாதிரி எப்போ நடக்கும்? இந்த மாதிரி கமிட்மெண்ட் எப்போ நடக்கும்? தனியாக இருக்குமா? இருக்குமா? பாதி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம். இந்த வார்த்தை பாருங்க, வலக்கரம் பிடிப்பேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. துணையாக இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் நீதி வலதுகரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கூட இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கமிட்மெண்ட்ல எப்போ உண்டாகும்? யார் இல்லாத மாத்திரம் சொல்ல ரைட்டு. அதோட சேர்ந்து இன்னொன்று வரும். யார் இன்னொன்று வரும்.
உதவி செய்தால் போதும். இன்னொன்று யாருமே துணை இல்லாத போது ஒரு துணையை சேர்த்து வைக்கும் போது நம்ம கல்யாணத்தை சொல்ற வார்த்தை இது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தனியாக இருக்க நல்லதில்லை, அவன் ஏற்ற துணை உண்டாக்குன்னு சொன்ன உடனே அவன் ஏற்ற துணையை உண்டாக்கும் போது அந்த கணவன் மாதிரி யார்கிட்ட சொல்லுவான்? மனைவிக்கு என்ன சொல்லுவாங்க? வலதுகரம் பிடித்துட்டு சாவிலும் உயிரிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அவன் கூட இருப்பேன், அவன் துணையாக இருப்பேன், உதவி செய்வேன்னு சொல்கிறாங்க. இது ஆண்நெறி சொல்ற வசனம் அப்படிதானே? அது எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்களேன், 6 வாசிங்க. ஏசை 41:6. ஏசை 41:6. இப்போ நம்ம நாம சொல்லுவோம், நீ பயப்படாதப்பா, நான் கூட இருக்கேன், நான் துணையாக இருக்கேன் அப்படி ஒரு ஆட்டுக்கு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கா காரியம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ரசிக்கப்பட்ட ஜனத்துக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒரு எப்போ சொல்லுவோம், நான் வளர்க்கறதை பிடிச்சி நான் கையில் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன்பா அப்படி எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? ஆஸ்பத்திரி படுத்துருக்கும் போது என்ன சொல்லுவாங்க? நாங்களும் கூட இருப்பேன், ஏன் குழப்படின்னு கையை பிடிச்சி சொல்லுவாங்க. நீ இருப்பையா, நான் இருப்பானான்னு கேட்பான் அவன் பேஷண்ட்டு. ஏன்னா நான் கூட இருக்கேன், நீங்கள் குழப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம் அப்படிம்பாங்க. எப்போ பெட்டில் படுத்துருக்கும் போது கையை பிடிச்சி சொல்லுவாங்க, வலதுகளை பிடிச்சி சொல்லுவாங்க. அவனை அப்படியே நீ இருந்தால் எனக்கு போதியா, வேற இருந்து வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறான். அவன் மனசு நினைப்பான், நீ இருப்பையா, நான் இருப்பானா அப்படின்னு அவன் கேட்பான். அப்போது ஒருத்தருக்கு வந்து திடன்கொண்டு சொல்லி ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும். தவிர இங்கே வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஒருத்தருக்கு உதவி மாத்திரமல்ல, தேவனுக்கு உதவிக்கிற உனக்கு வரும் சொல்லி கற்று சொல்ற. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கரம் முடித்து எப்படி இணைக்கிறாங்களோ அப்படியே பரலோகத்துல தேவனாய் வளர்ந்துகிறோம், அவருடைய நீதி வரும் நம்மளோட இணைக்கப்படுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப இங்க நீதி, நான் எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வேத பகுதியிலே ஒருத்தனை கூட இணைக்கப்படும்படியாக தேவன் இங்கே முயற்சிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தர் கூட இணைக்கப்படும்படியாக, அவங்களோட தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் அவருடைய மனிதனுடைய தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் இங்கே முயற்சி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அது என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன, நான் கூட இருக்கேன்னு சொல்றார், நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்றார், உங்க வலது கையை பிடிச்சிக்கிறார், உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றார். கடைசியில் சொல்றார், என்னோட நீதி வளர்த்த உண்மை தாங்குவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னைக்கு இதெல்லாம் எதுக்கு அழைக்கிறாங்க? நீதி வலதுகரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நீதி வலதுகரம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல நான் அழகான விளக்கம் எழுதியிருக்கேன். எப்படின்னா, God is making efforts to the men on earth. பூமியில் மனிதரோட தேவன் தொடர்பு கொள்ளுதான் அவருடைய நீதியின் வலக்கரம். பூமியின் மனிதனோட தேவன் இணைப்பு வைக்கிறது தான், பூமியின் மனிதனோட தேவன் தொடர்பு கொள்ளுதான் தேவனிலிருந்து வர்ற நீதியின் வலதுகரம் என்று சொல்லி வேதாகம் சொல்லுறது. அதுக்காக தான் அந்த அர்த்தம் தான். அதாவது God is taking efforts to the man on earth. ஒரு பூமி மனிதன் கூட ஒரு அஃபர்ஸ், ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு தேவன் வைக்கிறான்னு சொன்னால் அது அவருடைய நீதி வளர்த்தினால் நம்மளுடைய என்ன தாங்குறபடியாக உண்டான ஒரு சம்பவம்னு சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இன்னும் குறிப்பாக ஒரே வரையில் சொல்ல போனால், பரலோகத்திலிருந்து தேவனுடைய கரம், தேவனுடைய நீதியின் கரம் உங்களை தொழுகிறது தான் என்னது நீதி வளர்த்தோட அர்த்தமாகும். இன்னும் அதிகமாக சொல்ல போனால், பரலோகத்திலிருந்து தேவனுடைய நீதி வழக்கரமானது உங்களுடைய வழக்கரம் பிடித்தது இணைக்கப்பட்ட அஃபர்ஸ் ஆட்சியில் தான் தேவனுடைய நீதி வழக்கரம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்போ இந்த வேத பாடத்தில் முதல் பகுதி நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? அவருடைய வலதுகரம் நம்ம என்ன தாங்குகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரோடு நாம் என்ன செய்யணும்? இனிமேல் இணைக்கப்பட்டிருக்கிறோம், தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதை அஃபர்ஸ் ஆகிட்டோம். இந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த அஃபர்ஸ் ஆனதுக்கு நாம பொறுப்பு இல்லை, தேவன் தான் பொறுப்பு. வாசிக்கலாம் 10ஆம் வசனம் வாசிங்க. 8 வாசிங்க. 8. பூமியின் கடையாந்திரம் எடுத்து எல்லையில் அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் தெரிந்து கொண்டேன், நான் வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமே, ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? பூமி கடையாந்திருந்து நம்மளை எடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அஃபர்ஸுக்கு யார் பொறுப்பு? இந்த இணைப்புக்கு யார் பொறுப்பு? இந்த தொடர்புக்கு யார் பொறுப்பு? தேவனே பொறுப்பு. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் போயிட்டாங்க போகிறோம். இவன் சொன்னா என்ன சொன்னா? திடங்கோள், நான் கூட இருக்கேன் அப்படி பூமியிலே. இன்னைக்கெல்லாம் 6 இப்படி தான் அணைச்சிக்கிறாங்க. அந்த மறுபடி வாசிங்க வசனத்தை 6ஆம் வசனம் வாசிங்க, 7 சேர்த்து வாசிங்க.
நீங்களே உங்களுக்கு சொல்லிங்க, நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ எனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லிக்க தவிர, அங்க கர்த்தருடைய வலதுகரம் அங்க இருக்கா? பரலோகத்திலிருந்து வலதுகரம் உங்களை தொடுகிறதா? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அஃபர்ஸ் ஏற்படுதா? பரலோகத்திலிருந்து ஒரு இணைப்பு உங்களுக்கு இருக்கா என்று யோசித்து பாருங்க. அங்க இருக்காது. மனிதனோட தொடர்பு தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு தவிர பரலோகத்திலிருந்து தொடர்பு உங்களுக்கு இல்லை. அதனால கர்த்தர் என்ன செய்தா? பூமி கடையாமத்திலிருந்து உங்களை அழைத்தார், எல்லைகளிலிருந்து உங்களை அழைத்தார், உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய வலது கரத்தால் உங்களை நீட்டி உங்க வலதை பிடித்து கொண்டு சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு துணையில் இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், நான் உனக்கு கூட இருக்கிறேன், விசேஷமாய் நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ எங்கேருந்து? பூமிக்குள்ள உங்க அஃபேர்ஸ் இருந்துச்சு, அப்படிதானே? நீ தினங்கொள், நான் தினங்கொள், நான் கூட இருக்கேன், நீ என் கூட இருக்க, இப்படி நமக்குள்ள ஒரு இணைப்பு தொடர்பு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, தேவனுடைய நீதி வளர்க்கிறவங்க வந்து நம்ம தொடர்றதுனால இப்போ எங்கே தொடர்பு உண்டாய்? நமக்கு பரலோகத்தில். ஹல்லேலூயா! நாம் தேவனோட இணைக்கப்படுறது எப்படின்னா, அவருடைய வலதுகரம் நம்மளை தொட்டதுனாலே. ஹல்லேலூயா! அவருடைய வலதுகரம் நம்மளை அழைத்ததுனாலே, அவருடைய வலதுகரம் நம்மளை கூப்பிட்டதுனாலே, அவருடைய வலதுகரம் நம்மளை தெரிந்து கொண்டதுனாலே, அவருடைய வலதுகரம் நம்மளை அணைத்ததுனாலே, அவருடைய வலதுகரம் நம்மளை தொடர்பு கொண்டதுனாலே பரலோகத்தோடு நம்ம என்னவா இருக்கிறோம்? தொடர்புள்ள வாசிகளாக காணப்படுறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அவர் நீதியின் வலதுகரம் என்ன அப்படின்னா, பரலோகத்திலிருந்து ஒரு கரம் உங்களோட இணைக்கப்படும்படியா காத்திருக்கிறது தான் நீதி வலதுகரம். அது யாருடையது? மகாபெரிய தேவனுடைய கரமா. ஆமென், ஹல்லேலூயா! கர்த்தருடைய நீதிகரம் உங்களை தாங்குறதுன்னு சொன்னா என்ன? நீங்க சந்தோஷப்படுங்க. நான் தேவனோட அஃபர்ஸ் ஆயிட்டேன், பரலோகத்தோட நான் அஃபர்ஸ் ஆயிட்டேன், பரலோகத்தோட நான் இணைந்து விட்டேன், பணத்தோட கர்த்தர் இணைத்து விட்டார், பரலோக ராஜ்யத்தோட கர்த்தர் என்னை சேர்த்து விட்டார், பரலோகத்தோட கூட இருக்கிற மாதிரி ஒரு தொடர்பை கொடுத்துட்டார், ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுங்க. அப்போ நீதிகரம் தாங்கினாதான் இந்த இணைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இங்க துணையா யார் வரா? இதுவரைக்கும் நம்ம யார் துணையா வச்சுட்டு இருந்தோம்? யார் துணையா வச்சுட்டு இருந்தோம்? திடங்கொள், நான் கூட இருக்கிறேன், நீ என்கிட்ட இருக்கிற, நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், அப்படி ஒருத்தர் மனித துணையா வச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு மனிதன் கருத்தை கைப்பிடிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அவருடைய வலது கரத்தை நமக்கு நீட்டுகிறார். அது கூட நமக்கு என்ன உண்டாகுது? அவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறது. இது கூட நமக்கு என்ன உண்டாகுது? பரலோகத்திலிருந்து துணை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நீதி வலதுகரம் உங்களை தொடுகிறது என்றால், கர்த்தருடைய நீதி வலதுகரம் உங்களை தாங்குகிறது என்றால், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு இணை ஏற்பட்டு விட்டது, துணை ஏற்பட்டு விட்டது, இணைப்பு ஏற்பட்டது, தொடர்பு உண்டாயிற்று. You are getting affairs with the heaven through the God right in his hand. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறதுனால் நீங்க இது முதற்கட்ட எங்க இருக்கீங்க? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தோட அஃபர்ஸ் வச்சுங்க, இணைந்து இருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் நீதி வலது அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா? நீதி வலது அர்த்தம் எப்படின்னு அர்த்தம்? பரலோகத்தில் நமக்கு ஒரு உதவிக்கரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அது தேவனுடைய உதவிக்கரம் சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா! ஒரு இணைப்பு பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதுதான் தேவனுடைய நீதியின் வலதுகரம். நமக்கு ஒரு பரலோகத்துக்கு தொடர்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அதுதான் தேவனுடைய நீதியின் வலதுகரம். நம்ம பரலோகத்தோட ஒரு அஃபர்ஸ் வச்சிருக்கிறோம், அதுதான் தேவனுடைய நீதியின் வலதுகரம். இப்போ நீதி வலதுகிற பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கல்யாணத்தில் ஒரு ஆண் தன் துணையை கொண்டு சேர்த்து சொன்னது போல ஒரு வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து அவரோட வலதுகரம் கொண்டு நம்மளோட வலதுகத்தை பிடித்து என்ன சொல்றா? ஒரு தீர்மானம் சொல்றா, நான் கூடயே இருப்பேன், பயப்படாத, நான் தான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன், என் நீதிவத்தை உனக்கு தாங்குவேன், அவன் துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்படி ஒரு இணைப்பு, ஒரு திருமணம் போன்ற ஒரு அஃபர்ஸை கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு இணைக்கிற நேரம் தான் தேவனிலிருந்து நீதி வலதுகரம் நம்ம தொடுகிற நேரம். ஹல்லேலூயா! தேவனுடைய நீதி வலதுகரம் நம்ம தாங்குகிற நேரம். ஹல்லேலூயா! ஆகையால் தேவனுடைய நீதி வலதுகரம் நம்ம தாங்குறதுன்னு சொன்னால் நாம் பரலோகத்தோட நாம் என்ன செய்கிறோம்? இணைக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி அர்த்தம். பரலோகத்தோட நாம் என்ன செய்கிறோம்? ஒரு அஃபர்ஸ் உண்டாயிட்டு அர்த்தம். பரலோகத்தோட நமக்கு ஒரு தொடர்பு உண்டாயிட்டு அர்த்தம். தேவனுக்கு பிரசவம் சோத்திரம் உள்ளதாக. ஆகையால் நம்ம ஜெபங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் நீதி வலதுகரத்தை எங்களை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் இருக்க வேண்டும். நம்ம அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் அர்த்தம் தெரியாமல் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களை அர்த்தம் விளக்கப்பட்டுச்சா, கொடுக்கப்பட்டுச்சா? அப்போ பரலோகத்திலிருந்து ஆண்டவரே உங்கள் நீதி வலதுகரம் என்னை தாங்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பரலோகத்திலிருந்து எப்போ என் கூட இணைப்பு இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீ எப்போ என் வலதுகரத்தை பிடிக்கணும் ஆண்டவரே, எப்போ நீ எனக்கு துணையாக இருக்கணும் ஆண்டவரே, எப்போ நீ எனக்கு சகாயம் பண்ண ஆண்டவரே, எப்போ என் கூட இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க? ஜபம் இருக்கு அர்த்த உடையவளாக காணப்படுகிறது. தேவ சோத்திரம் உண்டாதாக. அதனால் சிறு பிள்ளையும் சரி, பெரியாரும் சரி, இனி நீதி கர்த்தாவே உங்கள் நீதி வலதுகரம் என்னை தாங்கட்டும்
அப்படின்னு வார்த்தையை நீங்கள் ஜெபத்தில் பயன்படுத்தும் போது இந்த அர்த்தம் உங்கள் கண்ணு முன்னால் வரணும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. சரி, இந்த நீதி வரணும் பரலோகம் என்று சொல்கிறோம் இல்லையா? எப்படி நீ அந்த நீதி பரலோகம் அப்படின்னா பரலோகம் தான் நீதி உடையவதாக இருக்கு. ஹல்லேலூயா. பூமி நீதியாக இருக்கா, பரலோக நீதியாக இருக்கா? பரலோக நீதியாக இருக்கு. ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:32 வாசிங்க. இன்னொரு மத்தேயு 5:20 எடுத்து வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 8:32. பரலோகத்தில் தான் நீதி இருக்குது, அவர் ராஜ்யத்தில் நீதி இருக்குது. அதனால தான் கரம் பரலோகத்துலேருந்து வருது. நம்ம நீதி கரம் வந்து நான் இப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்லாது, அந்த அர்த்தத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா நாம மாட்டுக்கு கற்பனையாக நம்ம சொல்லிவிடக்கூடாது, வேதாந்தத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதி வளரம் என்பது பரலோகத்திலிருந்து நமக்கு வர இணைப்பு என்று சொல்லி அர்த்தம் சொல்லிவிட்டேன். எப்படிங்க? கர்த்தருடைய நீதி வளரம் என்பது பரலோகத்தில் நமக்கு இணைக்கப்படுற ஒரு அஃபர்ஸ், ஒரு பரலோகத்தில் நாம் இணைக்கப்படுற ஒரு காரியம் என்று சொல்லிட்டேன். அதே நீதி வளரம் பரலோகம்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னா, நீதி எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. அதனால தான் நீதி கரம் என்றால் இந்த கரம் எங்க வருது? பரலோகத்துக்கு வர சொல்லி அர்த்தம் வாசிக்கலாம். இங்க பக்தன் வந்து ஜபம் பண்ணுறான். எப்படி பாருங்க, பரலோகத்துற தேவனி ஜபத்தை கேட்டு துன்மார்க்கு நடக்கே அவன் மேல சுமர பண்ணி குற்றம் தீர்க்கவும் நீதிமானுக்கு நீதிக்கு தக்கதாகவும் நீதிமானுக்கு அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையவன் தலைமையை சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவருடைய நீதிக்கு தக்கதாய் செய்யவும் அவனை நீதிமானாக்கத்தக்கதாய் அடியேனை நியாயம் தீர்ப்பார். என்ன பார்த்தேன்? பரலோகத்திற்கு தேவனை கேட்டு என்ன செய்யணும்? நீதி செய்யணும். அவர் நீதி கேட்டு எங்க வந்து வராரு? நீதியை எங்க பார்க்கறாருங்க? மனுஷனை பார்க்கல, பரலோகத்தை பார்க்குறாரு. அப்போ பரலோகத்துல தான் நீதி வருகிறதுங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மத்தேயு 25 பாருங்க, இந்த நீதி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீதி எங்கே தான் இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. மறுபடியும் வாசிக்க மத்தேயு 5:25. இன்னொரு அப்போஸ்தலர் 2:33 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 2:33 எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 5:20. அவருடைய நீதியை விட இல்லாவிட்டால் அப்ப பரலோகத்துக்கு போனீங்க. நமக்கு என்ன வேணும்? வேதபாடம் அதிக நீதி நமக்கு வேண்டும். அப்ப ஏன் நீதி அதிகம் வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு நீதியான செஞ்சிருக்குது, நிறைந்திருக்கு. அங்கோட வாசிகளும் நீதி தான். நாம் அங்கே வாசிகளாக போனாலும் நீதி வேணும். அப்போ இங்கே பரலோகம் முழுவதும் என்னதான் இருக்கு? நீதியா இருக்கு. அப்போ நீதி வலதுகிற தாங்குதுன்னா பரலோகத்துக்கு நமக்கு ஒரு கரம் வருது, அது தேவனுடைய கரம் சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அது நிரூபிக்க தான் இந்த வசனம் வாசிக்க. இப்போ அப்போஸ்தலர் 2:33 வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:33. இப்போ இயேசு கிறிஸ்து அங்க பாருங்க, நீதியின்படியாக இயேசு கிறிஸ்து உயர்த்துறார் தேவன். பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை சொல்லுகிறீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது பிதாவிடத்தில் என்ன செய்து வலதுகரம் கொண்டு என்ன செய்ய அங்கே ஒரு என்ன உண்டாகுது? ஒரு இணைப்பு உண்டாகுது. இணைப்பு உண்டாகி பரிசுத்தாவி அங்கே ஒளிந்து அடுத்த வசனம் வாசிங்க. சத்துக்களை பாதபடியாக வரையும் வலது வருஷம் உட்காரம் என்று கர்த்தர் ஆண்டோட சொன்னார். அடுத்தது இங்க வரும் இயேசுக்கு பிதாவை தேவன் வலகரம் கொடுத்து நீ வலது வருஷத்துக்கு உட்காரும் சத்துக்களை பாதபடி ஆக்குவேன், அது வரைக்கும் இங்க உட்காரும் என்று சொல்லி சொல்றார். இங்க என்ன உண்டாயிடுச்சு? பரலோகத்துக்கு வலக்கரம் இயேசு இங்க என்ன உண்டாயிட்டு? ஒரு இணைப்பு உண்டாயிட்டு பார்க்கிறோம். இயேசு பூமியில் இருக்கும்போது நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ என்ன உண்டாது அப்படின்னா, நீதி வலக்கரம் எங்க இருக்குது? பரலோகத்துல தான் இருக்குது. அது தேவனுடைய கரமா இருக்குது. அப்ப நீதி வலக்கரம் நம்மளை தாங்குது அப்படின்னா பரலோகத்திலிருந்து நமக்கு இணைப்பு உண்டாயிட்டு சொல்லி அர்த்தம். ஒரு தொடர்பு உண்டாயிட்டு சொல்லி அர்த்தம். ஒரு அஃபர்ஸ் உண்டாயிட்டு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா.
இப்படி தேவனுடைய வலதுகரம் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு ஒரு இணைப்பு உண்டாயிருக்கு, பரலோகத்தில் தொடர்பு உண்டாயிருக்கு. ஆனால் தேவப்பிள்ளை சந்தோஷப்படுங்க, பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், திகையாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் துணை இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வளர்த்தால் உன்னை தாங்குவேன், என் பரலோக இணைப்பு எப்போவும் கூட நிரந்தரமாக இருக்கும், என் துணை உனக்கு இருக்கும், உன்னை நான் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால தேவச்சன ஒரு காரியம் நன்கு அந்த கர்த்தருடைய நீதி வளர்கிற நம்ம தாங்குது என்றால் பரலோகத்தில் நமக்கு ஒரு அஃபர்ஸ் ஏற்பட்டாயிற்று, பரலோகத்தில் நமக்கு ஒரு இணைப்பு ஏற்பட்டுண்டாயிற்று, பரலோகத்தில் தொடர்பு நமக்கு ஏற்பட்டு உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம என்னவா இருக்கணும், சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கணவனோட மனைவியை சேரும்போது சொல்ற வார்த்தைகளை கர்த்தருக்கு சொல்லி தன் வலதுகரத்தினாலே ஒப்பிடுகிறார். இங்க பாருங்க, அவருடைய நீதி வளர்க்கிறோம் நம்முடைய சாதாரண வழக்கத்திற்கு பிடிக்குது. அதுதான் எந்த அந்த வசனத்தை சேர்த்து வாசிக்க சொன்னேன். எந்த வசனம்? அதாவது 9 உங்களுக்கு சேர்த்து எஸ் 41 12 இல்லையா? 13 அதை வாசிங்க. இப்போ வலதுகை பிடிக்கும் இதெல்லாம் எங்கே நடக்குங்க? இதெல்லாம் எப்போ நடக்கும்? துணை இல்லாத போது, துணையாக ஒரு மனுஷனை சேர்க்கும் போது நடக்கிற நிச்சய ஃபங்க்ஷன்லையோ கல்யாண சம்பவத்தில் வலதுகை நிச்சயம் பிடிப்பாங்க, பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார், பரலோகத்துக்கும் பூமியில் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்க முடியாது, தன்னோட வளர்க்கறதை தாங்குகிறார். தாங்கி உங்களுடைய வளர்க்கறத்தை பிடித்து இனிமுக கூட நமக்கு தொடர்பு உண்டாகுது, இனிமுக கூட நமக்கு ஒரு இணைப்பு உண்டாகுது, இது மூலம் நமக்கு அஃபர்ஸ் உண்டாகுது. நான் கூட இருப்பேன், நான் துணையாக இருப்பேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் இப்போ ஜெபத்தில் என்ன செய்வோம், தேவனுடைய நீதி வளர வேண்டும், தாங்க வேண்டும் ஐயா, எப்போவும் பரலோகம் என்னை இணைந்திருக்க வேண்டும், பரலோக தொடர்பு எப்போவும் எனக்கு கிடைக்க வேண்டும், அதுக்காக நீதி வளர்த்து தாங்கன்னு சொல்லி இவ்வளோ வார்த்தை சொல்லி ஜெபிக்க கூட அவசியம் இல்லை. ஷார்ட்டாக அடிச்சதெல்லாம் பரலோகத்துலேருந்து எனக்கு தொடர்பு ஆண்டவே, பரலோகத்துலேருந்து எனக்கு இணைக்க வேண்டிய ஆண்டவே, பரலோகத்துக்கு அஃபர்ஸ் ஆண்டவே, இவ்வளவு காரியத்தை சேர்த்து நீ ஒரே வழியை ஜெபிக்கணும். என்ன வார்த்தை நீங்கள் ஜெபிக்கணும்? ஆண்டவர் நீதி வார்த்தை என்னை தாங்கும் ஐயா, ஹல்லேலூயா. இப்படி செஞ்சாலே என்ன ஆயிரும், பரலோகத்துலேருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வலதுகரம் தொட்டாலே உங்களுக்கு என்ன உண்டாயிரும், தாங்கிச்சாலே இந்த அஃபர்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும், இந்த துணை உங்களுக்கு ரெடி ஆயிரும், இந்த இணை உங்களுக்கு ரெடி ஆயிரும், இந்த தொடர்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீதி வளர்க்குறோம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். பரலோகத்திலிருந்து ஒரு இணைப்பு நம்மளோட பரலோகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள இணைப்பு தான் தேவ நீதி வளர்கிறவரை தாங்கன்னு சொல்லி அர்த்தம் என்று சொல்லி பார்த்துட்டோம். இந்த நீதி வளர்த்த தாங்கினாலே என்ன உண்டாகும், அந்த மனிதனுக்கு அந்த துணை ஏற்படுறதுனாலே, அந்த இணை ஏற்படுறதுனாலே, அந்த அஃபர்ஸ் ஏற்படுறதுனால என்ன உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்கள் இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். 11 வாசி. முதல்ல காரியம் வாசிக்கலாம். 11, 12. உண்மை எச்சரிக்க யாவரும் வெக்கி லட்சமடைவார். உன்னுடைய வழக்காடுகள் நாசமாய் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடுகளை தேடும் காணாதிருப்பார். யுத்தமான மனுஷன் ஒன்றும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய நீதிமன்றம் தாங்கும் போது அவனுக்கு உண்டான பலன்களை பார்க்கிறோம். 3 பலன்கள் இங்கே பார்க்கிறோம். முதல் பலன் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் சேர்த்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். உங்க மேல யாரெல்லாம் எரிச்சல் ஆனார்களோ அவங்க என்ன செய்வாங்க, வெக்கம் அடைவாங்க. உங்களை யாரும் வழக்காடினார்களோ அவங்க ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உங்களை யாரும் யுத்தம் பண்ணாங்களோ அவங்க இருப்பொழுது ஆய்வார்கள். உங்களை போராட்டம் என்ன செய்வார்கள், காணாம போவார்கள். நீ தேடியவர்களே காணாதிருப்பாய். தேவனுடைய வலதுகரம் தாங்கும் போது இந்த முதல் காரியம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதாங்க? நம்முடைய எதிரி யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. அதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு தேவனுடைய வலதுகரம் தாங்கும்போது நமக்கு என்ன உண்டாயிருது, நம்ம எரிச்சடைவாங்க. என்னையா எப்போ பார்த்தா இந்த கழுத்துட்டு இருக்கிறான், எப்போ தான் எதாவது சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து பண்ணுறான், இவன் ஓச்சுக்கு என்ன சரியாக போயிடும் அப்படின்னு என்ன செய்வாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நம்மளுடைய தேவனுடைய வலதுகரம் நம்மளை தாங்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெக்கம் அடைஞ்சிடுவாங்க. அடுத்தது பாருங்க, அவங்க யாராவது உண்மை வழக்கு தொடுத்தாங்களோ வழக்காடினாங்களோ, அதை போட்டுனாலும் சரி, அதை ப்ரைவேட்டாக அவங்கள யாராவது சொல்லிட்டு வழக்கு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அவங்க என்னவாயிருவாங்க, ஒன்றுமே இல்லாதவர்களாக ஆயிடுவாங்க. அடுத்த காரியம், உங்களை யாராவது போராடினாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, நீ தேடி காணாத அளவுக்கு காணாமல் போயிடுவாங்க. 4வது காரியம், நீங்கள் என்னவா இருக்கிறாங்க, உங்களை யாராவது யுத்தம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பொருளாக இல்லைன்னு ஆயிடுவாங்க. இது தேவனால் நமக்கு
அவருடைய வலதுகரம் தாங்கினால் உண்டாகிற முதல் பெனிஃபிட்ஸ், முதல் கிரெடிட்ஸ். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி வலதுகரம் தாங்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லும்போது இந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வலதுகரத்தினால தாங்கும் என்று சொல்லி என்ன செய்ய, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு ஒருத்தர் நான் ஒரு கடத்தில் ஒரு வக்கீல் நான் பணம் வாங்கியிருந்தேன். டார்ச்சர் அதிகமாக இருந்தது. வீட்டுக்கெலாம் வந்து கொரோனா காணப்பட்டாங்க. அப்போது அந்த வசனம் எனக்கு இல்லை, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் திரும்ப திரும்ப வாசி என்று கற்று சொன்னேன். டெய்லி வாசி அப்படின்னா ஆண்டவர் எது வரைக்கும் வாசிக்கிறேன், அந்த ஆளுக்கு போராட நிப்பாட்ட வரைக்கும் வாசி அப்படின்னா நான் டெய்லி வசனம் வாசிப்பேன், மனப்படமாக வசனம் வாசிப்பேன். இந்த எரிச்சாளர்கள் வெக்கி எரிச்சாடுவார்கள். ஏன்னா உன்னோட வழக்காடுறவர்கள் என்ன ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராளி நீ தேடி காணாதிருப்பாய். உன்னுடைய யுத்தம் பண்ணவர்கள் இல்பொருளாளர்கள். இந்த 4 வருஷத்தை டெய்லி வாசித்தேன். 2 மாதங்கள் தொடர்ந்து கால வாசித்தேன். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கான்னு எனக்கும் தெரியல. ஆனால் கேள்விப்பட்டேன் இன்னொரு சிலத்தில் இருக்கான்னு சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக நான் தேடன்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வலதுகரம் என்னை தாங்கினாலே கொடுத்தார். ஹல்லேலூயா. இதனோட சாட்சியா உங்களை யார் மேலே உங்களுக்கு யாருன்னா உங்க மேலே யாரெல்லாம் எரிச்சல் இருக்கிறாங்களோ, உங்களை யாரெல்லாம் யுத்தம் பண்ணுறாங்களோ, குறிப்பாக எப்போ பார்த்தாலும் உங்களை போராடிட்டு இருக்காங்களோ, என்ன விசேஷமாய் உங்களோட வழக்காடிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் குற்றத்தில் வழக்காயிட்டே இருக்காங்களோ, கர்த்தரோட நீதிமன்றம் தாங்கும் போகும்போது இந்த எதிரிகள் தரமட்டமாகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது உங்கள் எதிரிகள் தரமட்டமாகிறார்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது உங்களோட போராட்டங்கள் நிர்மூலமாயிருவார்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது உங்களோட வழக்கானவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்வார்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது உங்கள் எரிச்சல்கள் வெட்கமடைவார்கள். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் போது உங்களுடைய யுத்தம் பண்ணவர்கள் இருப்பவர்களாவார்கள். கர்த்தருடைய துணை கரம் அப்படி செய்யும். கர்த்தருடைய பரவ இணைப்பு அப்படி செய்யும். கர்த்தருடைய தொடர்பு அப்படி செய்யும். கர்த்தருடைய உங்க மேல இருக்க ஆஃபர்ஸ் அப்படி செய்யும். பயப்படாதே, கர்த்தரே உன் தேவன், நம் தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. தோசத்தை எப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்களுக்கு போராடினாங்கன்னா, ஸ்கூல்லையும் சரி, காலேஜும் சரி, வாத்தியாரும் சரி, இல்லை மக்கள் வேலை செய்கிறவங்களும் சரி, ஏதாவது போராட்டிக்க படம் ஏதாவது குற்றச்சிட்ட ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுற வார்த்தை தான், உங்கள் நீதிகளும் தாங்க வேண்டும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல வழக்காடுறவங்க என்ன செய்வார்கள், காணாமல் போயிடுவார்கள். அந்த இடத்துல வழக்காடுறவங்க என்ன செய்வாங்க, இப்போ எப்போ பார்த்தா அந்த பையன் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறான், ஸ்கூலில் இந்த பையன் தொந்தரவு கொடுக்குறான், இந்த இடத்துல வேலை பார்க்குற ஆளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் என்னை யுத்தம் இருக்க, எப்போ போராட்டி இருக்க, எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறார் என்று நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஜெபம் மாத்திரம் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். என்ன ஜெபம்? ஆண்டவரே உன் நீதிமன்றத்தால் இடத்துல தாமும் ஜெபிச்சு பாருங்க. அந்த இடத்துல யாருக்க மாட்டா, உங்களோட போராடினவர்கள் இருக்க மாட்டார். உன்னை தேடி என்ன செய்வாய், காணாது இருப்பாய். ஏன்னா நீ செய்கிற அந்த வேலையை கர்த்தர் நீதி வளரும்போது உன்னை தாங்க நிமித்தமாய் அவளை இருப்பொருள் ஆக்கினார் கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை போராட பற்றி கவலைப்படாத. என்ன சொல்லி ஜெபிக்கணும்? தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. அவ்வளோதான். சில இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு சில தொந்தரவு கொடுத்துருப்பாங்க சில ஆட்கள். சில வீட்டுக்காரங்க டெனண்ட் அப்படி பண்ணுவாங்க. ஒன்றும் யோசிக்காதீங்க. சில வார்த்தைகள் சில ஆட்கள் முன்ன பசங்க ஏதாவது பண்ணியிருக்கோம், ஒன்றும் யோசிக்காதீங்க. அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே வரி நீங்கள் நம்ம கர்த்தர் நீதிமன்றம் தாங்கன்னு ஜெபிச்சுக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் ஹல்லேலூயா. ஆயிரம் கர்த்தரோட நீதிமன்றம் நம்ம தாங்க முடியாது. நம்மளுடைய எதிரிகள் இல்லாமல் கர்த்தர் செய்வார். எதிரிகளை வைக்கப்பட செய்வார். எதிரிகள் திருப்பொருளாக்குவார். நம்மளோட போராட்டங்களை இல்லாமல் ஆக்கிடுவார். நம்ம யுத்தங்களை இல்பொருளாக்குவார். ஒன்றும் ஆக்கிடுவார். அப்படியா கர்த்தர் கரம் நம்மளே அவரோட நீதிமன்றம் தாங்க முடியாது. நமக்கு உண்டாகிற பலன்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம், கர்த்தரோட நீதி வளர்கிற நம்ம தாங்க முடியாது. நமக்கு மழை போன்ற எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் அது என்னவாயிரும், பதறா மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தரோட நீதி வளர்கிற நம்ம தாங்க என்ன உண்டாயிரும், மழை போன்ற பிரச்சனை என்னவா மாறிடும், பதர். அது வாய்ப்பு இருக்கா? மழை எவ்வளோ பெருசாக இருக்கு, அது எப்படி ஒரு பதர் தூசியாக மாறும். வாசனை வாசிங்க. இதோ 13 வாசிங்க. 13-14. இதோ இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக, இது பேர் ஜேசிபின்னு சொல்லுவோம்.
கிரெயின் பார்த்துருக்கீங்களா? ஜேசிபி என்ன செய்யும்? மலைகள்லாம் கற்கள் செய்யணும், இடித்து கற்று என்ன செய்வார்? அதை என்ன செய்வார்? அதை வளர்க்குறோம் பிடிக்கும்போது உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? அவர் வளர்க்குற தாங்கும்போது இந்த மலையை என்ன செய்வீங்க? இடிச்சு மிதிச்சு, ஆமாம், புதியான கூர்மையான இயந்திரம் ஆக்கிடுவார் நம்மளை. அப்புறம் இப்போ அந்த இயந்திரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறீங்க? வீட்டில் உட்காந்து தூங்க போறீங்களா? இல்லை, இது இயந்திரம் ஆனதுக்கு நீ மலைகளை மிதித்து நொறுக்கி புல்லுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீர்கள். ஹல்லேலூயா! இந்த மலை என்னவா மாறிடும்? உங்களை கத்த ஜேசிபி மிஷினா மாத்தினால இந்த மலை போன்ற பிரச்சனைகள் என்னவா மாறிடும்? இடித்து நொறுக்கி மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பதறம் மாறும். பதறம் ஆன மட்டும் இல்லை, இப்போ என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் வாசிங்க. அவைகளை அது தூர்த்தி கூட தூற்றுவாய். காற்று அவளை கொண்டு போய்விடும். சுழலாடு சுத்தமாக இல்லாமல் கொண்டு போயிடும். நீயோ கர்த்தருடைய கழிவு உண்டு. இஸ்ரவேல் பசுத்துக்குள்ளே மேன்மை பார்த்து கொண்டிருப்பா. ஹல்லேலூயா! நீதி கர்த்தருடைய நீதி வளரன்னு தாங்கிட்டு இவ்வளோ கொண்டு மலை போட்டு பேச நான் என்ன செஞ்சேன்? என்னை அவர் வளர்கிறவன் தாங்கினாலே நான் இப்போ ஜேசிபி விஷயங்கள் ஆகிட்டேன். இந்த மலையை மிதித்து நொறுக்கி பதறாக்கி காற்று அடித்து கொண்டு போய் காணாம போறவை பண்ணிட்டேன். நான் கர்த்தருக்கு மயந்து கொள்கிறேன் என்று சொல்லிட்டு நீ தைரியமாய் சாட்சி கொடுப்பாய். ஹல்லேலூயா! உங்களுக்கு எவ்வளோ பெரிய மலைகள் போன்ற பிரச்சனை என்ன சரி, ஆண்டவரே நீதிகளை தாங்க வேண்டி ஜெபிச்சு பாருங்க. அந்த மலைகள் ஜேசிபி உங்களுக்கு ஜேசிபி மிஷின் ஆக்கிய மலையை குன்றுவாக்குவார், குண்டை பதறாக்குவார், பதற தூசியாக்குவார். தூசி பெணவ மாதிரி காத்திலே பறந்து போயிடும். ஹல்லேலூயா! நான் கடலுக்கு ஜெபிக்க போகலாம், அந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன். ஏசை நான் ஜீவிதத்தில் மறக்க மாட்டேன். மலை போன்ற பிரச்சனை விடுதலை தர மாட்டேன் என்று ஜெபிச்சேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல தெரியுமா? மலை போன்ற பிரச்சனை விடுதலை என்று சொல்லாமல் மலை போன்ற விஷயங்களே நீ உடை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா! அப்போ வார்த்தையை மாற்றிக்கொண்டேன். ஆண்டு மலை போன்ற பிரச்சனைகளை இடித்து மிதித்து இதை தூசியாக்கு எனக்கு என்ன செய்யுங்க? உங்களோட வளர்கிறதா என்னை தாங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். கர்த்தர் வளர்கிறதா அவர் வளர்கிறதா என்னை தாங்கினார். மலை போன்ற கஷ்டங்களை உடைத்தார், தூசி பதறாக்கினார், தூசியாக்கினார், காணாமல் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா! சோத்திரம் இல்லாத கர்த்தருடைய வளர்கிறவங்களை தாங்கும் போது மலை போன்ற பிரச்சனைகள் உடையும். கர்த்தருடைய வளர்கிறவங்களை தாங்கும் போது மலை போன்ற பிரச்சனை உடைந்து குன்றுகளாக மாறும். கர்த்தருடைய வளர்கிறவங்களை தாங்கும் போது மலை போன்ற பிரச்சனைகள் உடைந்து குன்றுகளாகி பதறங்களாக மாறும். கர்த்தருடைய வளர்கிறவங்களை தாங்கும் போது மலை போன்ற பிரச்சனை உடைக்கப்பட்டு குன்றுகளாகி பதறமாகி தூசியா மாறும். கர்த்தருடைய வளர்கிறவங்களை தாங்கும் போது மலை போன்ற பிரச்சனைகள் உனக்கு குன்றுகளா மாறி அது உடைக்கப்பட்டு பதறா மாறி தூசியா மாறி காற்று கொண்டு போய் ஒன்றும் நாம செய்து விடும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரங்களை செய்யும். பயப்படாதே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரச்சனை கொண்டு பயப்படாதீங்க. பிரச்சனை சந்திக்க வாங்க. கர்த்தரோட நமக்கு இணைப்பு இருக்கு. கர்த்தரோட நமக்கு வளர்கிறவங்க இணைந்து இருக்கிறது. கர்த்தரோட வளர்கிறவங்க பிடிச்சிருக்காரு. மறந்தே போயிருந்தீங்க. பிரச்சனை கண்டு பயப்படுறீங்க, விலகி போறீங்க. ஒய் விலகக்கூடாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். We are getting ours with the Lord's right in his hand. கர்த்தருடைய வலதுகரம் பிடித்திருக்கிறது. அவர் வலதுகரம் நம்ம பிடித்திருக்கிறது. பயப்படாதன்னு சொல்லிருக்கார், தேடான்னு சொல்லிருக்கார், நான் சகாயம் பண்ணேன்னு சொல்லிருக்கார், எதிர வலது தாங்கன்னு சொல்லிருக்கார், எதிரில் ஒழிப்பேன்னு சொல்லிருக்கார். இப்போது மலை போன்ற பிரச்சனைகளை தூளாக்கி காத்திலே பரப்பேன்னு சொல்லிருக்கார். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம கர்த்தருக்குள் இருப்போம், மகிழ்ந்து கழிவுறோம். ஹல்லேலூயா! இந்த பிரசங்க ஞாபகம் எனக்கு அந்த பாட்டு ஞாபகம். என்ன? மலைகளே பதறாக்குவேன் தேவனே. ஹல்லேலூயா! தேவனை பிறந்தவனும் உலகத்தை ஜெயிப்பான். மலைகளை அவன் என்ன செய்வான்? பதறாக்குவான் என்று பாடலை நாம் பார்க்கிறோம். சோத்திரம் உண்டாக தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தை ரெண்டாக காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரோடு நம்ம இணைப்பு இருக்கு, கர்த்தரோடு நம்ம துணைப்பு இருக்கு, தொடர்பு இருக்கு. கர்த்தரோட வளர்கிறோம் நம்ம தாங்குற முடியா இந்த காரியத்தை நம்ம உறுதியாக சொல்கிறோம். அதனால் நமக்கு மலை போன்ற பிரச்சனைகளை நம்ம என்னவோ மாற்றுவோம். ஆனால் பாருங்கள், ஸ்டெப்பாக இருக்குது. மலை போன்ற பிரச்சனை என்னவோ மாற்றுவோம், குன்றுகளாக மாற்றுவோம். குன்று அப்புறம் என்னவோ மாறுது? பதறாக மாறுது. பதற என்னவோ மாறுது? தூசியாக மாறுது. தூசி இப்போ காத்தடிச்சு சீரோவாக மாறிட்டு. ஹல்லேலூயா! இப்படி தான் வரும். எனக்கு 27 லட்ச ரூபா கடன், இல்லை 4 கடன் கோர்ட்டில் செட்டில் பண்ண வேண்டியது. 27 கோர்ட்டில் செட்டில் பண்ணதுனால ஒரு 19 ஆச்சு, 15 ஆச்சு, 14 ஆச்சு, இப்படி 7 ஆச்சு, இன்னைக்கு 3 ஆச்சு. இன்னும் கற்றுக்கிறதுனால தூசி போல 5 ரூபா 5 நிற்கும். நான் கற்றுக்க விசுவாசிக்கிறேன். ஆமே. ஏன்னா இது என்ன ஆகுறது இல்லை, கத்திர வளர்கிற என்னை தாங்கிடுது. எனக்கு பரலோகத்தில் எனக்கு ஒரு ஆஃபர்ஸ் தேவனோட இருக்கிறது. பரலோகத்திலிருந்து எனக்கு இணைப்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. அவர் வளர்கிற தாங்கினாலே நான் பயப்பட போகிறேன்.
நான் கலங்க போவதில்லை. கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என் மரப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமாய் அவர் தூசியாக்கி கொண்டிருக்கிறார். இன்னும் தூசியாக்கி அவர் சீரவாக்குவார் என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ரெண்டாவது காரியம். கர்த்தர் நீதி வளர்கிற உங்களை தாங்க முடியாது. மரப்பட்ட பிரச்சனைகள் என்னவா மாறும்? தூசியாக மாறி அது காத்தோட பறந்து போயிடும். உங்களுக்கு தூசி அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். மூணாவது, கர்த்தருடைய வலதுகரமுடைய தாங்கினாலே உங்கள் வாழ்வாதாரம் செழிப்புள்ளதாக மாறும். கர்த்தருடைய வலதுகரமுடைய தாங்கினாலும் வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்க? செழிப்புள்ளதாக மாறும். எப்படி செழிப்புன்னு வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 17 19 வரைக்கும் வாசிங்க. சிறுமையும் எளிமையானவர் பாருங்க. இப்போ வந்து சிறுமைப்பட்டவர்கள், ஆண்டவரே எனக்கு தேவை சந்திக்க கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்கே, இதை தீர்க்க முடியலையே, என் தேவை சந்திக்க கொடுங்க அப்படின்னு என்ன அவன் தேடி வரும்போது நான் என்ன செய்வேன்? அவன் நாவல் தாகத்தை வரும்போது என்ன செய்வேன்? அவர்கள் நான் செவி கொடுத்து அவன் கைவிடாத இருந்து என்ன செய்வார்? உடனே என் தாகத்தை தீர்க்க என்ன செய்யறாரு பாருங்க. வாசிக்கலாம். இது நடக்க முடியாத காட்சியை நடக்க செய்வார். உயர்ந்த மேடுகளையும் என்ன ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே செய்வார், ஊற்றுகளை திறந்து கொடுப்பார். தாகத்தை தீர்க்க திறந்து வனாந்த தண்ணி தடமாக்கி வறண்ட பூமி என்ன செய்வார்? நீர்க்க வனாந்த தண்ணி தடான்னு என்ன தெரியுமா? தண்ணி குளம் மாதிரி எப்பவுமே அங்கே இருக்கும். அப்புறம் என்ன வறண்ட பூமியே அவர் நீர் உள்ள ஒரு கிணறு உண்டாயிரம். தண்ணி எப்போ இருக்கும்? ஸ்டாக் இருக்கும். நம்மளோட தேவையை சந்திக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடத்துல எப்பவுமே உங்களுக்கு, அதாவது நம்ம தேவையை சந்திக்க முடியாது, நம்ம தாகத்தை தீர்க்க முடியாது, நம்மளோட தேவையை சந்திக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்வார்? அவர் வலதுகரம் தாங்க முடியாது. அங்கே உங்களுக்கு உங்கள் தாகத்தை தீர்க்கத்தக்கதாய் ஒரு தண்ணீர் தடாகத்தை உண்டு கொள்வார். ஆடு மேடு நடுவே ஒரு ஊற்றை உண்டு கொள்வாராக, ஒரு தண்ணீர் தடாகம் உண்டு கொள்வாராக. விசேஷமாய் ஒரு நீர்க்கேணி அங்கே உண்டாக்குவார். நீர்க்கேணி எப்போ வேணா போயிடுச்சுலாம் தண்ணி. இது அர்த்தம் என்ன தெரியுமா? தண்ணி தடாகம்னா சேவிங்ஸ் அர்த்தம். உங்கள் பணத்தை எப்போவுமே சேவிங் பண்ணுற மாதிரி, எப்போ எடுத்துக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். உங்களுக்கு ஒரு வழி செய்வார். நீர் கேட்ட நேரத்தை எப்போனா போய் மோட்டுக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், தாங்க தீர்த்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்வதற்கு எப்போவுமே உங்கள் தேவை சந்திக்க முடியாது, உங்கள் தாகத்தை தீர்க்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு ரிசோர்ஸை ஏற்படுத்துகிறார், பெர்மனன்ட் ரிசோர்ஸை ஏற்படுத்துகிறார். வனாந்தத்தில் உங்களுக்கு ஒரு ஊற்றை உண்டு பண்ணி கொடுக்குறார். அதை தண்ணி தடாம பாண்டு மாதிரி வச்சு கொடுக்குறார். அப்புறம் நீர் கேண்டி வச்சு கொடுக்குறார். எப்போ போனாலும் நீ தாகத்தை தீர்த்துருது, தண்ணி இருக்கவே செய்கிறார். ஒரு ரிசோர்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறார். எப்போ தெரியுமா? அவர் நீதி விரதத்தை தாங்கும் போது நமக்கு தாகம் உண்டாகும் போது இந்த சம்பவம் நடைபெறும். ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாத உங்கள் வாழ்வாதாரம் இங்கே உண்டாது. அது மாத்திரம் இல்லை, அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம சும்மா தண்ணி குடிச்சிட்டே இருக்க முடியுமா? நாட்டுவாசனம் வாசிங்க. அந்த ரிசோர்ஸை வச்சு அவர் என்ன உள்ளவர்? இப்போதான் வாழ்வதை செழிப்பு உண்டாக்குறார். முதல்ல வாழ்வதற்கான வேண்டிய தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அதாவது 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும் வாழ்வதற்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படுது. தேவைகள் சந்தித்ததுக்கு பிறகு அது அந்த ரிசோர்ஸ் உண்டாக்குறார். அந்த ரிசோர்ஸ் வச்சு கர்த்தர் உண்டாக்குறார், செழிப்பாக்குறார். வாசிக்கலாம். வனாந்தரத்தை கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்த தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புண்ணியமரம் உண்டாக்குங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் மரம்லாம் வராதுங்க, அவாந்த விழுந்த மரம் வராது. அங்கே கர்த்தர் தண்ணி உண்டு பண்ணனாலே, அங்கே கர்த்தர் தண்ணி தடாகத்தை உண்டு பண்ணனாலே, அங்கே ஒரு கேணி உண்டாக்குனாலே, இப்படி வனாந்தரம் இடத்துல வேலையிலேயே எனக்கு வாழ்வாதாரம் இல்லையே நினைக்காதீங்க. கர்த்தர் வனாந்தரம் என்ன செய்வார்? ஒரு தண்ணீர் உண்டாக்கி அங்கே என்ன செய்வாருங்க? கேது மரம் உண்டாக்கி கொடுப்பார், மிருது செடிகள் உண்டாக்கி கொடுப்பார், சீத்தி மரம் உண்டாக்கி கொடுப்பார், ஒளி மரம் உண்டாக்கி கொடுப்பார், தேவதார விருட்சங்கள் உண்டாக்கி கொடுப்பார், வாய்ப்பு விருட்சங்கள் உண்டாக்கி கொடுப்பார், புண்ணிய மரம் உண்டாக்கி கொடுப்பார். கொடுத்து இந்த மரங்களை அறுத்து என்ன செஞ்சுக்கோ, வித்தோ மரந்துக்கள் இருந்தோ பிழைச்சிக்கோ, வாரத்தை என்ன பண்ணிக்கோ, ஸ்டடி ஆகிக்கோ, விசேஷமாய் செழிப்பாக்கிக்கோ, ப்ராஸ்பரிட்டி ஆக்கிக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தார். இதெல்லாம் எப்போ வருங்க? கர்த்தர் நீதி வந்து அவர் நீதி வந்து தாங்குவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை கவனிச்சுங்க. கர்த்தரோட நீதி வளர்ந்து தாங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வனாந்தர நேரத்தில் உங்களுக்கு தண்ணீரை உண்டாக்கி, ஒரு தண்ணி தடாகத்தை உண்டு பண்ணி, ஒரு நீர்க்கேணி உண்டாக்கி, மேடு நல்ல ஒரு ஜீவ ஊட்டை உண்டாக்கி, ஒரு ஊட்டுதலை உண்டாக்கி, உங்களுக்கு மரங்களை நட்டு, செழிப்பான மரங்களை நட்டு, அதை உங்களுக்கு செழிப்பாக்கி, ஒரு வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஸ்டடி பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வலதுகரத்தை, கர்த்தர் அவர் நீதி வளர்த்தவங்க தாங்கினாலே உங்கள் வாழ்வாதாரம் செழிக்கும். கர்த்தருடைய நீதி வளர்கிறோம் நம்முடைய தாங்கினாலே நம்முடைய வாழ்வாதாரத்திலே
செழிப்பு உண்டாகும், ஸ்டெடி உண்டாகும். அது வணங்காம இருந்தா சரி, அவாந்திரம் இருந்தா சரி, பயப்படாதீங்க. கர்த்தரோட நீதி வளரம் தாங்கும் போது அந்த இடத்துல ஒரு தண்ணீர் உண்டாகும், ஒரு தண்ணீர் கேணி உண்டாகும், ஒரு நீரூற்று உண்டாகும், ஒரு தண்ணீர் தடகா உண்டாகும். அது மூலமாக கேதுரு மரங்கள் நடப்படும், மிருது செடிகள் நடப்படும், சீட்டி மரங்கள் நடப்படும், புண்ணிய மரங்கள் நடப்படும், செழிப்புற மரங்கள் நடக்கப்படும். வாழ்வாதாரம் உங்களுக்கு அன்னைக்கு செழிக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் சொல்லி நீங்க ஜெபம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பொழுது ஆண்டவரே தண்ணி தாங்க, ஒரு மனாந்தத்தில் எனக்கு ஊற்றை கொண்டு வாங்க, தண்ணி தாங்க கொண்டு வாங்க, ஒரு கேணி கொண்டு வாங்க, மரத்தை நட்டு கொடுங்க, அதில் கனி நான் புசிக்கிறேன், அந்த மரத்தை நட்டு சம்பாதிச்சுக்கிறேன். இவ்வளோ வரி கேட்காம இருக்கிறதுக்கு ஒரே வரி கேட்கலாம். எப்படி கேட்கணும்? மரங்களை தாங்கட்டும் ஐயா, தாங்காலே எங்களுக்கு போது ஐயா, எங்கள் தாக்கத்தை தீர்க்க முடியாது, எங்கள் மேடு நல்ல ஒரு ஜீவத்துக்கு தருவீர் ஐயா. நான் நம்புகிறேன். உங்களோட வளர்கிற தாங்கினா போதும் ஐயா, எங்களுக்கு தண்ணி தராத வளர்ந்து கொண்டு போனீங்க. நான் நம்புகிறேன். உங்களோட வளர்கிற என்ன தாங்கினா போதும் ஐயா, ஒரு நீர்க்கடி எங்களுக்கு கொண்டு போனீங்க. நான் நம்புகிறேன். என்ன நீங்கள் தண்ணி தராமல் தண்ணி தராமல் நீர்க்கடி கொண்டு போனீங்க, ஜீவத்தை தருவீங்க. நான் நம்புகிறேன். இந்த தண்ணி வச்சு இல்லை மரம் நட்டு செழிப்பாக தருவீங்க. நான் நம்புகிறேன். வளர்கிற என்னை தாங்கட்டையா, என்னை தாங்கட்டையா என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் வேண்டும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய நீதி வளரம் தாங்க முடியாது. இங்கே வாழ்வாதாரம் நமக்கு உண்டாகி, அது மனாந்தரம் இருந்தால் சரி, அவாந்தரம் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு வாழ்வாதாரம் நமக்கு உண்டாகி, அது எப்பவுமே நமக்கு அது ரிசோர்ஸஸ் நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி தண்ணீரை செழிப்பாக்கி மரங்கள் உண்டு பண்ணி வாழ்வாதாரத்தை என்ன செய்வார்? செழிப்பாக்குவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வார்த்தைகளை அர்த்தம் புரிஞ்சுங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வாழ்வாதாரத்தை உண்டு பண்ற ஒரு வசனம். ஆனால் 19ஆம் வசனம் என்ன தெரியுமா? வாழ்வாதாரத்தை செழிப்பாக்குற வசனம். நல்லா பண்ணி ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. 17ஆம் வசனம், அதாவது 17 ஏசாயா 41 17 18 கர்த்தர் நீதிமன்றம் தாங்கும் போது அவங்க என்ன உண்டாகுது? வாழ்வாதாரத்தை உண்டு பண்ற வசனம், ரிசோர்சஸ் உண்டு பண்ற வசனம். 19ஆம் வசனம் அந்த ரிசோர்ஸை வச்சு கர்த்தர் வாழ்வாதாரம் தாங்கும் போது வாழ்வாதாரத்தை செழிப்பாகக்கூடிய வார்த்தையா கர்த்தர் நமக்கு செய்வார். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உள்ளாக. முடிவுரை 20ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த வசனம்லாம் நான் உங்களை கற்பனை பண்ணி சொல்லலை. எப்படி கர்த்தர் வளர்ந்து தாங்கும்போது எதிரி ஓடுவார்கள், எழுப்புவார்கள், கற்பனை பண்ணி சொல்லலை. மலையை உதச்சி தூசி ஆக்கிங்க, கற்பனை பண்ணி சொல்லலை. மனத்தில் தண்ணி உண்டாகி நல்ல மரங்கள் செழிப்பார்கள், கற்பனை பண்ணி சொல்லலை. கர்த்தரோட கரம் இருந்து இதை செய்தது. ஹல்லேலூயா. கர்த்தரோட நீதி வளரம் உங்களுக்கு இதை செய்து கொடுத்தது. கர்த்தர் நீதி வளரம் நமக்கு இதை செய்து கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் இதை செய்து வேண்டும். இஸ்ரவேல் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் எல்லாரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க. திடங்கள் ஒருத்தன் சொன்னானே, நட்டாட்டில் விட்டு போயிட்டான் ஐயா, நான் துணையா இருப்பேன் என்ன சொல்லிட்டு நட்டாட்டில் விட்டு போயிட்டான் ஐயா. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு கடன் நீக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வலதுகரம் நீட்டப்பட்டது. நீட்ட வலதுகரம் என்னை தாங்கி சாய்ந்தது. என் துணையா நின்று என் கூட இருந்து சகாயம் செய்து பயப்பட சொல்லி கூட நீங்களையா நிற்கும் போது எதிரிகள்லாம் ஓடிவிட்டார்கள். என் மலைப்பட பிரச்சனை தூசியாகி காணாமல் போயிடுச்சு. என் வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி என்னை செழிப்பாக்கினீங்க. கர்த்தர் செய்து என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? கர்த்தர் தான் செய்தார் யாவரும் கண்டு உணர்வார்கள். ஹல்லேலூயா. யாவரும் கண்டு உணர்ந்து செஞ்சு தருவார். ஹல்லேலூயா. ஓ, தானுக்கு கர்த்தர் வளரம் தாங்கிட்டு, அதனால அவர் எதிரியவர்கள் பொருளாகிட்டார். தானுக்கு கர்த்தர் வளரம் தாங்கிட்டு, அதனால மழை போன்ற பிரச்சனை என்னவோ மாதிரி தூசியா மாதிரி காணாம போயிட்டு, தானுக்கு வளரம் தாங்கினாலே அவன் வாழ்வாதாரம் இப்போ செழிப்பாயிட்டு என்று பலர் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். 4 பாயிண்ட். கண்டு பார்ப்பாங்க, சாட்சி. அடுத்தது உணர்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, சிந்திப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. அடுத்தது அறிவார்கள், நோன், தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ வசனமும் கர்த்தர் நம்மளை சாட்சியாக இருப்பார். எப்போ? தேவன் வளர்ந்துக்கிற நம்மளை தாங்குவது. விசேஷமாக தேவனுடைய வளர்ந்து தாங்க சொல்ல விடாமல் நான் அடுத்த வார்த்தை எப்படி சொல்லணும்? தேவனுடைய நீதி வளர்ந்து தாங்கும் போது. ஏன்னா நீதிங்கிற வார்த்தை எங்கே போகுது? பாருங்க. ஹல்லேலூயா. அதை நீதி வளர்ந்து சொல்லும் போது தான் பரவது டச் ஆகும். ஆகையினாலே தேவனுடைய நீதி வளரம் நம்மளை தாங்கும் போது நாம் பயப்படக்கூடாது, நாம் தேய்க்கூடாது. கர்த்தர் சகாயத்தை நம்ம பாதுகாப்பார். தேவனுடைய நீதி வளரம் நம்மளை தாங்கும் போது நம்முடைய யுத்தம் பண்ணவர்கள், இல்பொருளாதவர்கள், இல்லாமவர்கள், காணாமவர்கள், தேடி காணாதவர்கள் உள்ள காரியம் உண்டாகும். தேவனுடைய நீதி வளரம் நம்மளை தாங்கும் போது
மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் அது குண்டாக்கி பதறாக்கி தூசியாக்கி காணாமல் விடும். தேவனுடைய நீதிவரை நம்ம தாங்கும் போது வளர்ந்தமே இல்லை இந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வனாந்தரம் இருந்தாலும் அவாந்தரம் இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஊற்று துறக்கப்பட்டு தண்ணி தடம் உண்டு பண்ணி நீரினுடைய மரங்கள் நட்டு செழிப்பாக்கி வாழ்வதை கத்த செழிப்பாக காரியத்தை பண்ணுவார். இது கர்த்தர் கரணம் செய்தன்னு சொல்லி எல்லாரும் கண்டு மகிழ்வார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நீதி வளர நம்ம தாங்க வேண்டும் சொல்லி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நமக்கு போராட்டங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி கொடுத்து தொடர்ந்து நம்ம கர்த்தர் உயர்த்துவாராக. அதே சமயம் தொடர்ந்து கர்த்தர் நீதி வளர நம்ம தாங்க வேண்டும் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம மலைப்போட பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை தூசியாக்கி நம்ம மத்தியிலே அதை காணாமல் செய்வதாக. தொடர்ந்து கர்த்தர் நீதி நம்மளை தாங்கட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்மளோட வாழ்வாதாரம் தொடர்ந்து செழிப்பாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.